ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப்ல பார்க்க போகிறது என்ன எத்தனாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் இஸ் மெயில் மர்ஜ். ஓகேவா? ஸோ மெயில் மர்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய முக்கியமான மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு கிரியேட் எ ஸ்டாண்டர்ட் கவரிங் லெட்டர் அண்ட் யூஸ் எ மெயில் மர்ஜ் to generate the customized letters for applying to a job in various organizations. ஓகேவா? சும்மா ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி? மெயில் மர்ஜ் யூஸ் பண்ணி சும்மா ஒரு கவரிங் லெட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஜாப் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ கிரியேட் த டேட்டா பேஸ் அண்ட் ஜென்ரேட் த லேபிள்ஸ் ஃபார் த அப்ளைங் தி ஆர்கனைசேஷன். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதை என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுறதை அப்ளை பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நார்மலாக ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணணும் யூஸிங் மெயில் மர்ஜ். ஓகே. ஸோ வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் மெயில் மர்ஜ் experiment is Pentium dual core processor, 512 MB RAM and 500 GB hard disk. Okay. And software requirements என்ன வேணும் அப்படின்னா MS Word 2000 or 2003 or 2007 இந்த வெர்ஷன்ஸில் எதுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மெயில் மர்ஜ் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் மெயில் மர்ஜ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் லைவாக உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த நியூ ஆஃபீஸ் இந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே. டிஸ்பிளே பாக்ஸ் அப்பியர் ஆகுது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே உள்ளது எல்லாமே இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்லப்பா. இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெனு. ஓகே. அதுக்கடுத்து இது கீழே உள்ளது எல்லாமே இந்த டூல் பாஸ். இதில் உள்ளதெல்லாம் டூல் பாஸ். இதில் மேலே உள்ள இதெல்லாமே மெயின் மெனு. ஓகே. மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மெயிலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காப்பா. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்சஸ், அதுக்கடுத்து என்ன இருக்குது, மெயிலிங்ஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயிலிங்குள்ளே போய் கிளிக் மெயிலிங் இந்த மெனுவில் உள்ள மெயிலிங்ஸை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி அதில் ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் இருக்கு இல்லையாப்பா, அதை நான் செலக்ட் பண்ணி அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் வேர்டு இருக்குது இல்லையா, விஷாட், அதை நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணேன். எனக்கு என்ன ஆகிடும், இங்கே ஒரு மெயில் மர்ஜோட விண்டோ எனக்கு என்ன ஆகிடும், டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் ரைட் கார்னர் ஆஃப் தி ஸ்க்ரீன். ஓகே. ரைட் கார்னரில் மெயில் மர்ஜோட விண்டோ எனக்கு என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. இன்னொரு திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மெயிலிங்குள்ளே போய் ஸ்டார்ட் மெயில் மர்ஜை டச் பண்ணோன்னே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விஷாடுன்னு இருக்கும். அதை டச் பண்ணி ரைட் கார்னரில் என்னவாகும், எனக்கு ஒரு மெயில் மர்ஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெயில் மர்ஜ் விண்டோவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கீங்க, லெட்டர்ஸ் இருக்கா, அந்த லெட்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ கீழே இங்கே ஒரு நெக்ஸ்ட் இருக்குல்லப்பா, இந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் டு செலக்ட் தி ரெசிபியண்ட்டை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கு, செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே. இங்கே நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ஸ் இருக்குல்ல, இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி அதை என்ன பண்ணுறீங்க, சூஸ் டைப் அ நியூ லிஸ்ட். ஓகே. இந்த மூணில் சூஸ் அன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் கான்டாக்ட்ஸ் அண்ட் டைப் ஏ நியூ லிஸ்ட் இருக்குல்லையே, அதை டைப் ஏ நியூ லிஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணி அண்ட் செலக்ட் த ரெசிபியன்ஸ் அண்ட் கிளிக் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ரெசிபியன்ட் என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெசிபியன் கிளிக் ஆனதுக்கப்புறம் டைப் த கரஸ்பாண்டிங் டேட்டாஸ் இந்த நியூ அட்ரஸ் லிஸ்ட். ஓகே. இந்த நியூ அட்ரஸ் லிஸ்ட்டில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கேட்டிருக்கோ அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா இல்லையா. ஸோ டைட்டிலில் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் அப்படின்னா, ஃப்ரம் சும்மா இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நேமில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஏதாவது இந்த மேனேஜர் இந்த மாதிரி எதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பெனி நேம் என்னது, சும்மா இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி எதாவது டைப் பண்ணிக்கலாம். ஐ மீன் லாஸ்ட் நேம் கேட்டிருக்கு, லாஸ்ட் நேம் என்ன பண்ணுங்கள், மேனேஜர்லன்னா ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு கம்பெனி நேமில் போய் என்ன பண்ணுங்கள், இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, அட்ரஸ் லைன் எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மதுரை நீங்கள்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே. மதுரை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு 5 அட்ரஸ் லைன் கேவா அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஓப்பன் ஆகும். இப்போ நியூ என்ட்ரி கொடுத்தீங்க ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டச் பண்ணி டெலிட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். ஓகே.
delete ஆயிடுச்சா மேலே உள்ள என்ட்ரி மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட் என்ன கொடுக்கணும், சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணி, if you want another 5 address select the new entry and click ஓகே. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவ் கொடுக்கணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு இதுக்குள்ளே போயிடும். ஸோ ஓகே கொடுத்து சேவ் கொடுக்கும்போது என்ன மாதிரி டைப் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, சேவ் பண்ண ஃபைல் நேம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதோட ஃபைல் நேம் வந்து இப்போது மெயில் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் நேம் வச்சு இதை நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன ஆகிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக மெயில் அந்த MDDBன்றதில் போய் நம்மளுக்கு இந்த டேட்டா சோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ காமிக்குதாப்பா, வெறும் சும்மா இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, மெயில் நான் ஒரு ஃபைல் நேம்ஸ் சூஸ் பண்ணோன்னே அதில் போய் இது என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளிக் ரைட் யுவர் லெட்டர். ஓகே, இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கார்னரில் ரைட் சைடு கார்னரில் கீழே என்ன இருக்குங்கப்பா, ரைட் யுவர் லெட்டர்ஸ். அதை நாங்கள் என்ன பண்ணுறேன், டச் பண்ணுறேன். டச் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே கீழே மேலே டிஸ்பிளே அது மோர் ஐட்டம்ஸ். இந்த மோர் ஐட்டம்ஸை டச் பண்ணால் எனக்கு நிறைய ஃபீல்டு வரும். இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் எனது ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் இன்சர்ட் ஃபார் ஈச் ஃபீல்ட் அண்ட் தென் வந்து க்ளோஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஃபீல்டாக நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ டைட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி இன்சர்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், க்ளோஸ். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறேன், மோர் ஐட்டம்ஸ்குள்ளே போய் திரும்ப ஃபஸ்ட் நேம், இன்சர்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இதை நான் கண்டினியூஸாக அடிச்சிருக்கேன் அப்படின்னா இது இப்படி அடுத்தடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி மோர் ஐட்டம்ஸ்குள்ளே போய் எனக்கு கம்பெனி நேம் வேணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து கர்சரை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து அடுத்த என்டர் பட்டன் கீழே வச்சு மோர் ஐட்டம்ஸ்குள்ளே போய் இன்சர்ட் ஃபீல்டில் போய் கம்பெனி நேம் கொடுத்து இன்சர்ட் கொடுக்குறேன். அது உள்ளே வந்து என்னது இங்கே இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறையா வந்து அதை அடுத்தடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா, கிளிக் ப்ரிவியூ யுவர் லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரம் டு எல்லாம் எழுதணும் இல்லையாப்பா. ஸோ இது வந்து பிஃபோர் மெயில் மர்ஜ் இப்படி இருக்கும், ஆஃப்டர் மெயில் மர்ஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கணுமோ அதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சார் எப்பயும் எழுதுகிற மாதிரி ஏதாவது சும்மா எதனா ஒன்று எழுதிக்கலாம். சார் as I have completed my, ஏன்னா நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, இப்போ ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி எழுதலாம், as I have completed my, இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. ஸோ டிப்ளமோ கோர்ஸ் இந்த இயர், எந்த இயர் முடிச்சிங்க அதை மென்ஷன் பண்ணோம். கோர்ஸ் இந்த இயர் கோர்ஸ் இந்த இயர் 2012 to 2013. சும்மா நானாக ரேண்டமாக இப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா, ஒரு லெட்டர் வந்து எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி நான் எழுதி காமிக்கிறேன். இந்த இயர் 2011 to 2013 I saw an advertisement. நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். இன் ஹிந்து பேப்பரில் பார்த்தேன். ஓகே, இன் ஹிந்து. ஓகே, ஹிந்துவை ஹச் வந்து ஹேப்ஸில் போடுங்க. ஹிந்து என்னைக்கு எந்த டேட் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 25/13. ஓகே, இந்த மாதிரி போட்டு அடுத்து if I was selected an interview I will do my best. Suppose இப்போ நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா I will do my best level of my superiors. என்னோட மேலதிகாரியோட பெஸ்ட் லெவலில் நான் என்ன பண்ணுவேன், மீட் அவுட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, superiors. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்கிங் யூ கொடுப்போம்ல பயப்பையோ. ஸோ இங்கே நம்ம சென்டரில் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தேங்கிங் யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம், எப்பவுமே லெட்டரில் நார்மல் எழுதுனா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து பிஃபோர் மெயில் மர்ஜ். பிஃபோர் வந்து மெயில் மர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மெயில் மர்ஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பதில் இந்த ஃபஸ்ட் நேமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, தி மேனேஜர். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனேஜர் HCL கம்பெனி அண்ட் மதுரை லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம்.
HCl. ஓகே, மதுரை. கம்பெனி நேம் என்ன பண்ணலாம், எழுதுனா எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எழுதிக்கலாம். இது வந்து என்னது 2. ஓகேவாப்பா, இது என்னப்பா 2 அட்ரஸ். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ் எழுதுனா எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரம் அட்ரஸ். ஓகே, அதிலே மாற்றிக்கலாம். ஃபைல் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி எழுதிட்டு திரும்ப இதே கான்செப்டை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லேபிள் ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ பிளாங் டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டு நான் இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூ டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணேன். ஸோ நியூன்னு கொடுத்தீங்க, ஃபைலில் போய் நியூ கொடுத்து பிளாங் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன க்ரியேட் கொடுங்க. கொடுத்தோன்னே ஒரு பிளாங் நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிப்பனில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் த மெயிலிங் டேப்ஸ். ஸோ இந்த மெயிலிங் டேப்பை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் குரூப்புன்னு இருக்கும். அதில் போய் என்ன பண்ணிங்க, லேபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன லேபிள் வேணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இங்கே இருக்கும் பிரிண்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேஜ் பிரிண்டர் வந்து இருக்கணுமா, இல்லை என்ன டிஃபால்ட் ட்ரே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேபிளோட வெண்டாஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வெண்டாஸ். நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரில் தான் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராடக்டோட நம்பர் வந்து இந்த மோஸ்ட் காமன் பிராண்ட் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ஹாஃப் லெட்டர்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இதை தவிர்த்து வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ரஸ் லைன்ஸ் வித் ஹைட்டு வித் பேஜோட சைஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எது உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட், இந்த ஆரோ மார்க்கெட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் குரூப்பில் போய் என்ன பண்ணுங்கள், இந்த ரெசிபியண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும். இந்த ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் குரூப்பில் ரெசிபியன்ட் இருக்குல்லையே, அதை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து எக்ஸிஸ்டிங் இந்த லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் எது எதுன்னு காமிக்கும். அதில் போய் நீங்கள் வந்து என்ன டேட்டா சோர்ஸ் வந்து டயலாக் பாக்ஸில் அப்பியர் ஆச்சு அப்படின்னா மெயிலுன்னு தான் இப்போ நம்ம பண்ணோம். அந்த சோர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் இதில் போய் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் வந்து என்ன ஆகும், இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, இந்த மெயிலுன்ற டயலாக் பாக்ஸ் வந்து இதில் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெசிபியன்ட்டை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ யூ வாண்ட் டு இன்க்ளூட் இன் யுவர் மெயில் மர்ஜ், அப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் த ரெசிபியன்ஸ்க்கு ஃபஸ்ட் இந்த ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் குரூப்பில் போய் என்ன பண்ணுறேன், எடிட் மெயில் மர்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, எடிட் த ரெசிபியன்ட் லிஸ்ட் அப்படின்லாம் இருக்கும். இந்த இருக்க பக்கத்துலேயும் அது வந்து எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்டில் போய் நான் ஏதாவது மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கிறேன். அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு என்ட்ரி இஸ் செலக்டட். இந்த செக் பாக்ஸை டிக்கு இப்படி கொடுத்த செக் பாக்ஸ் அப்படி டச் பண்ணால் டிக்கு, இன்னொரு தடவை டச் பண்ணால் அப்படின்னா அது டிசேபிள் ஆகிடும். ஓகே, அதில் நீங்கள் என்ன டேட்டா சோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். டு எடிட் ரெசிபியன்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் எடிட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் திரும்ப போய். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டு இன்சர்ட் மர்ஜ் இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண ஏதாவது எடிட் பண்ணால் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுத்துடணும். அப்புறம் இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் எதனால் மர்ஜ் ஃபீல்டில் போய் டைட்டில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எதனால் வந்து கொடுத்துட்டு அதோட எல்லா ஃபீல்டையும் இப்போ ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது ஒன்று வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டைட்டில் கொடுத்துட்டேன். அடுத்து இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் ஃபஸ்ட் நேம், அடுத்து இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் கம்பெனி நேம், அது இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் அட்ரஸ் லைன்ஸ், இல்லை இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் எனக்கு சிட்டிஸ் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா போட்டுட்டு அப்டேட் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகே, அப்டேட் லேபிள்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த லேபிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இங்கே அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சைடில் இருக்கிற ஒரு ப்ரிவியூ ரிசல்ட்ஸ்னு அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐ மீன் ப்ரிவியூ ஆஃப் லேபிள்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுங்க, அப்பியர் ஆகும். நோட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் எடிட்டிங் த ரெசிபியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெஃபர் டு ஒர்க்கிங் வித் த ரெசிபியன்ட் அண்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லேபிளை போய் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டு பிரிண்டின் அது லேபிள்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரிங் லெட்டர் வந்து நான் ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணணும். ஓகே, பை யூஸிங் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் போய் எப்படி நான் வந்து ஒரு மெயில் மர்ஜான இது வந்து நான் எப்படி வந்து உருவாக்கணும், ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்மளுடைய மெயின் கான்செப்ட். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு எனக்கு வந்து முக்கியமான ரொம்ப சாஃப்ட்வேர் முக்கியமான தேவை. ஹார்ட்வேரை
ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன தேவை அப்படின்னா பென்டியம் டுவல் கோர் ப்ராசஸராக இருக்கணும் CPU. அது மாதிரி அதோட ரேம் சைஸ் வந்து 512 MB ரேம் இருக்கணும். ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து 500 GB ஹார்ட் டிஸ்காக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்கன்னா டு கிரியேட் a standard covering letters and use a mail merge to generate the customized letters for applying to a job in various organizations. Okay, and also create another database and generate the labels. Okay, first எப்படி mail merge யூஸ் பண்ணி ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணுறது for applying a job to the various organization or institution. Next one for to generate the labels for to various ஒரு நிறைய பெரிய வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு லேபிள்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள் பசங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.